ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். ஜவ்வரிசியை வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிருக்கோங்க. மிக்சியில் 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் போட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய பவுலில் பொடி பண்ண இந்த ஜவ்வரிசி பொடியை போட்டுக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்க இந்த ஜவ்வரிசி பவுடரோடு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சது, வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஏற்கனவே 3 மிளகா போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிசைஞ்ச அந்த மாவை இந்த மாதிரி ஸ்டிக்கி பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் சும்மா இப்படி அப்படியும் போட்டு உருட்டி எடுத்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு இந்த சைடு சேமியா வச்சுருக்கேன். சேமியாவை அது மேலே அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. அதையும் தவாவில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அந்த கார்னில் இது பண்ணி உருட்டி எடுத்ததை இப்படி இதில் போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்செடுத்து இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு, குட்டீஸ் வீட்டில் இருப்பாங்க. குட்டீஸ்க்கு நல்லா சுட சுட பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மட்டும் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதில் சாஸ் விட்டுறலாமா இப்போவே?